நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேயே கேது வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த ராகு வந்து 7ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புல தான் இந்த மே மாதம் தொடங்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம். இதுவரைக்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் விதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும். திருமணம் கைகூடி வரும். கைகூடி வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். ஜென்மத்திலேயே கேது சஞ்சரிக்கிறதால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது வரலாம். மாற்று மருத்துவத்தின் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் தொழிலில் வருவாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளால் சில குழப்பங்கள் வரலாம். புதியவர்களை நம்பி எந்த செயலையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஜென்மத்துக்குள்ளேயே கேது வராரு. ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாரு. குரு பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பேச்சு அடைகிறாரு. அப்போ வந்து அஷ்டம சனியை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள்லாம். சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருப்பதால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும். 8 என்பது மறைவு ஸ்தானம். அப்போ கெட்டவன் கிட்டிட ராஜ யோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. குரு வந்து லாபத்தில் அமர்றாரு. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில இருந்துட்டு வந்த தடை சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஒரு தொழிலில் மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பும் உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழிலில் உத்தியோகத்திலலாம் இது வரைக்கும் கிடைக்காத சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரும். உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து உச்ச பலத்தில் இருக்கிறார். அப்போ அதனால் தொட்டது துலங்கும், தொழில்வளம் சிறக்கும். உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. மனக்கவலை நீங்கி சற்று நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. தீட்டிய திட்டங்கள் படியே எல்லாமே நடக்கும். குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கேது பகவானால மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனதில் பதட்டம் அப்படிங்கிறது அவ்வப்போது உங்களுக்கு நீங்கும். தெளிவான திட்டமிடல்களால வெற்றிகள் அப்படிங்கிறது வரும். ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வருவதால் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதை எல்லாமே உயரப்போகுது. புதிய பொறுப்புகள் தேடி வரும் உங்களுக்கு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெயரும் புகழும் உங்களுக்கு வரும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அரசு, அரசியல், கட்டுமானம், விவசாயம், பொருளாதார வல்லுநர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குடும்பத்தோட சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. தடைப்பட்ட சுபகாரியம் நடக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க தொடங்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். கை, கால், கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பிரச்சனைகள் வரலாம். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறையான சிந்தனைகளோடு முன்னேறுங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை
தவிர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். மாணவர்கள்லாம் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். குடும்ப உறவுகளுடன் மோதல்களை தவிர்த்துக்குங்க. ஆண் பெண் இருவருமே எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். எதிர்நீச்சல் போட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வாசகத்தை எழுதி வச்சுக்குங்க. கோபம் குறைச்சிக்கிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்களோடலாம் வீண் மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால நீண்ட நாட்களாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருட்களை இந்த மாதத்தில் வாங்குவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக முடிவெடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோணும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகளுக்காக அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. எதிர்பாராத செலவுகள் இந்த மாதத்தில் வரும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் வாகனங்களை இயக்கும் பொழுதும் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பெண்கள்லாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. எல்லா விஷயத்திலையும் நிதானம் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிங்க. தேவையில்லாத வார்த்தைகளில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதையோ இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்வதையோ தவிர்த்துக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்தில் பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். உடனிருப்பவர்களையும் ஆலோசித்து காரியங்களை முன்னெடுக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு தடை வராமல் பாதுகாக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை அறிந்து செயல்படுறது தான் நல்லது. மேலிடத்துக்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் அப்படிங்கிறது வரலாம். மாணவர்கள்லாம் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது நல்லது. உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால் அஷ்டமத்து ஸ்தானம் வலுப்படையுது. ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது பாதியிலேயே நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். ஆரோக்கிய தொல்லையால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிதுன ராசியில் குரு சஞ்சரிக்கிறது போது லாபஸ்தானத்துக்கு குரு வருவதால் அதனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உடன்பிறப்புகளோட இல்லங்களில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களை முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க. இது மாதிரி வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இல்லை புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிறைவேறும். மாற்று கருத்துடையோர் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க உங்களுடைய எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது குறைஞ்சு காணப்படும். இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். மற்றவர்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை தெரிந்து கொள்வதிலையும் ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ அவர்களிடத்துல சற்று ஒதுங்கி இருங்க. நீங்களும் அடுத்தவங்க குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான் இந்த மே மாதத்தில் நல்லது. சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிவராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். காலையில் எழுந்து நீராடிட்டு குலதெய்வத்தை நினச்சி அவருடைய திருநீரை பூசிட்டு மற்ற வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.